வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை எதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ப்ராப்பராக கைட் பண்ணுறது ஃபினான்ஷியல் அட்வைசர் தான். ஸோ இது வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங், அதாவது இன்னொரு வாரன் பஃபே, அடிக்கடி என்ன வாரன் பஃபேனே சொல்கிறான்னு பார்க்காதீங்க, அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு இந்த கோட் வந்து என்னென்னா, இஃப் யூ டோன்ட் அலவ் யுவர் மணி டு ஒர்க் ஃபார் யூ வில் ஹேவ் டு ஒர்க் டில் டை அப்படின்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் உங்கள் மணியை, அது உங்களை காசை வளர விடாமல், ஒர்க் பண்ண விடாமல் தடுத்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அப்படின்னா நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. ஸோ அப்போது நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது நம்ம மைண்டு. நம்ம 50 வயசுலேயே ரிட்டையர் ஆகலாம், 55 வயசுலாம். கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணது 58, 59, 60 இருக்கலாம். ஆனால் நான் 50 வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்து நான் ஒர்க் பண்ணாமல் நான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு இன்கம் வரணும். நான் எதுவும் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் சும்மா இருந்தாலும் வரணும். என்னோட இன்ட்ரெஸ்ட்காக நான் ஒர்க் பண்ணுறேன், அது வேறு விஷயம். நான் ஒர்க் பண்ண